வாத்தியார் கேட்டாரு, இந்த வகுப்புல முட்டாள்லாம் எந்திரிச்சு நில்லு அப்படின்னு இருக்காரு. ஒருத்தர் எவனாச்சும் எந்திரிப்பானா? ஆனா அதுல ஒருத்தர் எந்திரிச்சான். வாத்தியார் கோவம் வந்துருச்சு. ஏன் நீ ஒன்னையவே நீ முட்டாள் நினைச்சுக்கிற அப்படின்னு. இல்ல சார், நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்கன்னு சொல்லி துணைக்கு எந்திரிச்சு அப்படின்னு. அண்ணா நீ டாக்டர் தானே? ஆமா. என்னது கையில எதுக்கு இந்த குச்சி? ஏன் இந்த கட்டைனா நான் ஒரு கட்ட பிரம்மச்சாரின்றதுக்காக. ஒரு நிமிஷம். இந்த 2 அமெரிக்கா போனீங்களே, அங்க என்ன பிடிச்சது? ஒரே குளிர்ல சலதோஷம் தான் பிடிச்சது. வர்றேன். உங்க ஊர் எந்த ஊரு? நான் மதுரை பக்கம். நீங்க? நான் மதுரை கொஞ்சம் தூரம். வீடு எங்க மதுரையில? வீடு வந்து தலக்கங்குளம் இருக்குல்ல? ஆமா. அதுல ரோட்டு மேல. ரோட்டு மேல. அப்புறம் பஸ் எல்லாம் எப்படி போகுது? எனக்கு வேமா ஓடியாந்து ஒரு டாக்டர் பேஷண்ட கை விட்டார். உனக்கு பண்ண இதே ஆபரேஷன் சக்சஸ். பேச்சு நிறுத்துங்க சார். நான் கிட்னி ஆபரேஷனுக்கு வந்தேன். போலீஸ் அதிகாரி கேட்டாங்க, எப்படிங்க திருடனை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க? ஒரு வாரத்தில். அது எப்பா அவன் முன்னாடி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருந்திருப்பான் போல, வீட்டில் திருடிட்டு போகும்போது விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருக்கேன். அவன் ஒரு கிஃப்ட் போய் பாருங்க. பிச்சைக்கார்ட்ட கேட்டிருக்காங்க, எப்பா இப்படி பிச்சை எடுத்து எவ்வளோ நாளைக்கு இருக்க போற? திடீர்னு உனக்கு லாட்டரியில் 1 கோடி ரூபா விழுந்துச்சுன்னா என்ன செய்வார்? தங்கத்தில் திருவிடு வாங்கி லண்டன்ல போய் பிச்சை எடுப்பேன் அப்படின்னு. அப்பயும் அவன் பிச்சை கூடாது. நாங்க 3 பேர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நக்கல் பண்றதுக்கு நாகர்கோயில்ல கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கோம். அப்படியா? நாங்க கிண்டல் பண்றதுக்கு கிண்டில கோர்ஸ் முடிச்சாலும் எப்படியே நம்மது தினமும் எனக்கு போன் வரும். அவ்வளவு போனை வச்சு என்ன செய்ய போறீங்க? கால் வரும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஒரு அடி வாங்கிட்டார். அப்புறம் அவன்கிட்ட கேட்டார், தம்பி இவ்வளவு பேசுறியே, பேசாம பேச்சாளர் ஆக வேண்டியான. பேசாம எப்படி பேச்சாளர் ஆகுது? அதுலயும் ஒரு இந்தாங்க பொரியல், கடிச்சிட்டு சாப்பிடுங்க. ஏங்க நான் வச்ச குழம்பு எப்படி இருக்கு? ஒன்ன மாதிரியே இருக்கு புள்ள. நல்லா இருக்குன்னு சொல்றாரா இல்ல நல்லா இல்லைன்னு சொல்றாரா? கேட்கலாமா? வேணாம், ஒரே அசிங்கமாயிடும். ஏங்க இந்த புண்ணியம் செஞ்சவங்கள இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? அன்மேரிடு. என்னங்க, நான் ஆடி மாசம் எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வரலான்னு பாக்குறேன். போயிட்டு வாமா. இப்ப யாரு உன்னை போக வேணாம்னு சொன்னது? போயிட்டு ஆடி மாசம் திருநாளாம் பார்த்துட்டு பொறுமையா வா, ஒன்னும் அவசரம் இல்ல. இல்லைங்க, நான் போயிருவேன். நான் போயிட்டா நீங்க தனியா இருப்பீங்க, உங்களுக்கு பயமா இருக்கும். ஆமா, நான் அமேசான் காட்டுல இருக்கேன். அப்படியே தனியா இருக்கிறதுக்கு பயந்துகிட்டு இருக்குது. பேசாம கிளம்பி போமா, என்னை பத்தி யோசிக்காத. சரி நான் போல, விடுங்க. போலையா? ஏன் போலன்னு சொன்னா விடுங்களாங்க? ஏண்டி இப்ப நீ தான் போறேன்னு சொன்னா, இப்ப போறேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன போலன்னு சொல்லி வேலை காட்டுற? நீ உங்களுடைய இளமையா இருக்கீங்க, உங்களுடைய வயசு என்னன்னு சொல்லுங்களேன். எனக்கு வயசு வந்து 16. 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க. நான் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேச மாட்டேன். என்னைக்கு ஒரே பேச்சு தான். இனி 10 வருஷம் வந்து கேட்டாலும் இதுதான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம். அச்சச்சோ, ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து குழந்தை கொஞ்சவே இல்ல பாரு. ஆணுபட்டு கண்ணு மூக்கு வாய் எல்லாமே என்ன மாதிரியே இருக்கு பாரு. எனக்கும் அந்த டவுட் கொஞ்ச நாளாவே இருக்குது. ஏன்? நம்ம குழந்தை உள்ள தூங்குது, இது பக்கத்து வீட்டு அனிதா குழந்தை. லம்பா கொள்ளடிச்சு லைஃப்ல செட்டில் ஆகலாம் முடிவு பண்ணிருக்கேன். யோ, போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஜெயில் சோறு தான் திங்கணும் நீங்க. வா சோத்துக்கு ஜெயில் சோறு எவ்வளவு பரவாயில்ல. அண்ணா ஒரு 40 இட்லி, ஒரு 40 பூரி பார்சல் கட்டுங்க. 40 இட்லி 40 பூரியா? தோ உடனே கட்டிடுறமா. ஏமா 40 இட்லி 40 பூரி கட்டுமா, டக்குன்னு கட்டு. தோ கட்டிட்டு இருக்காங்கம்மா. அண்ணா டைம் இல்ல, சீக்கிரம். தோ கட்டிட்டு இருக்காங்கம்மா. தோ இப்பதானே சொன்னீங்க 5 நிமிஷம் தான். கட்டுமா, டக்குன்னு கட்டுமா. கட்டுறாங்கம்மா. ஐயே லேட் ஆகும் போலியே, வேணாண்ணா. ஏண்டி இப்பதானே வந்த, அதுக்குள்ள எப்படி 40 இட்லி 40 பூரி பார்சல் கட்ட முடியும்? போய்த்தேக்கறி மெண்டல். நிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம அப்படி எங்க ஓடுறான்னு தெரியலையே. கட்டாதம்மா. சரிம்மா. இரு கேக்குறவங்க. எங்க அம்மா வீட்டுக்கு வருதாம்மா, ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு கேக்குது. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏற்கனவே கொடுத்த பொருளை ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்களான்னு கேளு. எதே மணி வெயி. ஏய், ஏண்டி முன்னாடி மாதிரி நீ என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிற? எதுக்கு பேசணும்? இருக்கிற கொஞ்சம் நகை எடுத்துட்டு போய் அடமான வைக்கிறதுக்கா?